வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். தேசிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் LC75 மற்றும் BLC என்ற முதலீட்டு விருப்பங்களை மத்திய அரசு ஊழியர்களுக்கு நீட்டிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 9,89 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேளாண் துறை மூலம் பழம் மற்றும் காய்கறி விற்பனைக்கான தள்ளு வண்டிகளை 50% மானியத்தில் பெறுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளின் பெயர் பட்டியல் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் சமுதாய தணிக்கைக்காக வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநில அளவிலான 4ஆம் பிரிவு பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் ஏனாமில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளன. கைப்பந்து, கூடைப்பந்து, கோகோ மற்றும் பேட்மிண்டன் போட்டிகள் இதில் அடங்கும் என எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். மகளிர் ICC உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று கொழும்புவில் நடைபெற்ற பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையேயான போட்டி மழை காரணமாக நிறுத்தப்பட்டது. செர்பியாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்ட உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாரிகா மாலிக்கும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து வரும் 27ஆம் தேதி காலை வாக்கில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.